अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த வருடமும் அதாவது 2026ஆம் ஆண்டிலும் புனிதமிக்க ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். இந்த ரமலானை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் அருள் நிறைந்த ஒரு மாதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய அருளின் அளவு எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்பதை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா கான ரமலானு, ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால் ஃபுதிஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்பது ஒரு சாதாரண ஒரு சொல்லாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமீன்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு ரஹ்மத் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய கருணையை இறைவன் பொழிந்து கொண்டுதான் இருக்கிறான். முஃமின் அல்லாதவர்களுக்கு கூட இறைவன் கருணையாளனாக இருக்கிறான். அல்லாஹ் அன்பானவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை பொறுத்தவரையில், அல்லாஹ் ரஹீமாக இருக்கின்ற அந்த சிஃபத்தை பொறுத்தவரையில் அதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் வைத்திருக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி அரவணைப்பார்களோ, அந்த குழந்தையை எப்படி பசித்த நேரத்தில் பாலூட்டி வயிற்றை நிரப்பி எப்படி தாங்கி சுமந்து கொண்டிருப்பாளோ, அந்த மாதிரி ஒரு அன்பு நிறைந்த ஒரு நிலையில் நம் இறைவன் இருக்கிறான். அது அவனுடைய ரஹீம் என்ற சிஃபத்திலிருந்து வெளிப்படுது. அதே நேரத்தில் அனைத்து உலகவாசிகளுக்கும் மனிதர்களுக்கும் இறைவன் கருணையாளனாக இருக்கிறான். அவனுடைய கருணையை இறைவன் வெளிப்படுத்துவான். இதே தாய் இன்னொரு பிள்ளை கதறி அழுகின்ற நேரத்தில் கூட அந்த பிள்ளையை சுமப்பதற்கும் பாலூட்டுவதற்கும் அந்த பிள்ளைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கும் முன் வருவார். ஆனால் தன்னுடைய குழந்தை, சொந்த குழந்தை கதறுகின்ற நேரத்தில் வரக்கூடிய அன்பு பாசத்தை விட ஒரு குறைவான அளவில் தான் இருக்கும். இது போன்று இறைவன் தன்னை மறுப்பவர்களுக்கு கூட, தான் இல்லை என்று சொல்பவர்களுக்கு கூட இந்த உலகத்திலே உணவளிக்கின்றான், பாதுகாப்பை கொடுக்கின்றான், குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றான், அவர்களுக்கு பொருளாதார வசதிகளை ஏற்படுத்துகின்றான். இது இறைவனுடைய கருணையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்ப இந்த எல்லா கருணைகளுக்கும் மிஞ்சிய கருணை தான் சொர்க்கத்தில் அல்லாஹ் தரக்கூடிய கருணை, இன்பம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய மொத்த அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக சொர்க்கம் இருக்கும். இந்த ஹதீஸ்ல இதா ஜா ரமலானு, ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுதியத் அபுவாபுர் ரஹ்மா என்று வருகிறது, ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று வருகிறது. இதுல இன்னொரு அறிவிப்புல என்ன வருது, இதா ஜா ரமலானு ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அப்ப அல்லாஹ்வுடைய மொத்த கருணையையும் நாம் காணக்கூடிய இடமாக சொர்க்கம் இருக்கும். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தன்னுடைய கருணையை 100ஆக பிரித்து அதில் 99ஐயும் சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல ஒன்னதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தருகிறான். இந்த ஒண்ணுல தான் அனைத்து மக்களும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உயிர் வாழுகிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், பொருட்செல்வத்தையும் மக்கட்செல்வத்தையும் சம்பாதித்து இருக்கிறார்கள். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு. இந்த கருணை சொர்க்கத்தில் அல்லாஹ் கருணை ஒன்றை வச்சிருக்கிறானே, தன்னுடைய 99% கருணை, மொத்த கருணையையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்கு தயாரா இருக்கிறானே, அந்த கருணையை அல்லாஹ் ரமலான் மாசத்துல திறக்கிறானா. இப்ப புரியுதா? ரமலான் மாதம் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ் திறக்கிறான் என்று சொன்னால் ஒரு சாதாரண கருணையாது. சொர்க்கத்துக்கு நாங்கள் சென்றால், சொர்க்கத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்தால், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டால்
எப்படி ஒரு கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்வோமோ அந்த கருணையை அல்லாஹ் ரமலான் மாதத்தில் தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சாதாரணமா மேலோட்டமா பார்க்கும்போது இதனுடைய தாத்பரியம் நமக்கு புரியுதில்லை. ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் இந்த ரமலான் மாதம் அவ்வளவு அத்தியாவசியமான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை வந்து சென்றிருக்கும். ஒரு 50 வயசு உள்ளவர் அவருடைய வாழ்க்கையில நல்லதை கெட்டதை புரிகிற வயசுல ஒரு 15-16 வயசுல இருந்து அவர் ரமலான்ல நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 35 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில ரமலானை கடத்தி இருப்பார். 60 வயசா இருந்தா 45 தடவை கடத்தி இருப்பார். 20 வயசா இருந்தா 5 வருடங்கள் அவர் ரமலானை கடத்தி இருப்பார். அந்த பல தடவைகள் நாங்கள் ரமலானை நம்முடைய வாழ்க்கையிலே கடத்தி இருக்கிறோமே, அந்த எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் பெற்றவர்களாக கடத்தி இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. எத்தனையோ ரமலான் வருது போகுது, நாங்களாவே தான் இருக்கிறோம். எங்கள்ல ஒரு மாற்றம் இல்லை, எங்கள்ல ஒரு புரட்சி இல்லை, எங்கள்ல ஒரு வித்தியாசத்தை நாம் உணரவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய கருணை நம் மீது கிடைத்திருக்கிறதா? அந்த சொர்க்கத்தில் இறைவன் வெளிப்படுத்த நினைத்த கருணை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு சாதாரண நிலையில் ஏனைய மாதங்களை போல ரமலான் மாதமும் ஒரு காலம்தான், ஒரு மாதம்தான். ஆனா சாதாரண மாதமாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இது அல்லாஹ் ஒரு அடியான தன்னை நோக்கி வருவதற்காக, தன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக, அந்த அடியானோடு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தி அடியானை பரிசுத்தப்படுத்தி அப்படியே சொர்க்கத்துக்குள்ள நுழைவித்து விடணும் என்பதற்காக அல்லாஹ் நினைத்து வேண்டுமென்றே அல்லாஹ் தஆலா தன்னுடைய தாராள மனதை திறந்து வைக்கிறார். வா, திருந்து இந்த ரமலான்ல வந்துரு, நீ ஒழுங்கா மாறு, என்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள், சொர்க்கத்துக்குள்ளே நுழைவித்து விடுகிறேன். அந்த ஹதீஸ்ல அடுத்த பகுதி வ உல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. நரகம் வாசல் திறக்கப்பட்டு தான் இருக்குது. ரமலான் அல்லாஹ் அடைக்கப்படுகின்றன என்று சொல்கிறான். நரகத்துக்கு உன்னை போடுவதற்கு நான் தயங்குறேன், அந்த வாசலை மூடுறேன், நீ சொர்க்கத்துக்கே வந்துரு. வ சுல்சிலத்தி ஷயாத்தீனு, சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். சைத்தான் இரத்த நாளங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு செயின் போட்டு ஹேண்ட் கப் போட்டு தனியா வைக்கிற அளவுக்கு இறைவன் வைக்கல. பிசிக்கலா நம்முடைய உடம்புல என்ன செய்யறான்? சைத்தான் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறான். அந்த சைத்தான் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சைத்தானியத்தான வேலைகள் செய்வதற்குரிய அந்த நிலைகள் மட்டுப்படுத்தப்படுகிறது. எல்லா விதத்திலையும் சைத்தான் உன்னை குழப்புறத குறைப்பேன், நரகத்துல வாசலை மூடுவேன், சொர்க்கத்துல வாசலை திறப்பேன், என்னுடைய கருணையின் வாசலை திறப்பேன். நீ திருந்தாவிட்டால் என்ன அர்த்தம்? எத்தனை வருஷம் அல்லாஹ் தஆலா ரமலானை தந்திருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழ்வியல் மாற்றத்தை, ஆன்மீக புரட்சியை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்குவத்தை நாம் அடையவில்லை என்று சொன்னால், ரமலான் வந்து போகும், நாம் சரியாக மாறவில்லை என்றால் நாம் நஷ்டவாளிகளாக மாறிவிடுகிறோம் என்று அர்த்தம். ஒரு சாதாரண நிலையில் அல்லாஹ் சொல்ல எப்படியெல்லாம் அல்லாஹ் இறங்கி இந்த ரமலான்ல பேசுறான் என்று பாருங்க. அல்லாஹ் ஜப்பாரா இருக்கிறான். அல்லாஹ்ட சிஃபத்துகள் நிறைய இருக்குது. அஸ்மாவுல் ஹுஸ்னால அல்லாஹ்ட நிறைய சிஃபத்துகள் வரும். அந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அல்லாஹ் ஜப்பார், அடக்கி ஆளுபவன். அல்லாஹ் கஹார், அவன் சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் யாருக்கும் அடிபணிந்தவன் கிடையாது. ஃபஅலுல் லிமா யுரீத், நாடியதை செய்து முடிப்பவன். இந்த அனைத்து வல்லமையையும் இறைவன் தன் கைவசத்தில் வைத்துக் கொண்டும் எப்படியெல்லாம் இந்த நோம்பாளிக்காக வேண்டி, ரமலான் மாதத்துக்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய அந்த தாராள மனதை, அந்த இரக்க மனதை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்று பாருங்கள். சஹீஹ் புகாரியில் 1904வது செய்தியில் வருது, காலல்லாஹு குல்லு அமல் இப்னி ஆதம லஹு, ஆதமுடைய மகன் செய்கின்ற அமல் எல்லாம் அவனுக்குரியதுதான். ஆனா இல்ல சியாம, இந்த நோன்பை தவிர. நோம்பு நாங்க இப்ப யாருக்கு செய்யறோம்? நமக்கா செய்யறோம் நோம்பு? அல்லாஹ்காக தானே நோன்பை செய்யறோம், அல்லாஹ்காக தானே நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ் தானே நோன்பை கடமையாக்கிறான். அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று சொன்னா, இல்ல சியாம, இந்த நோன்பு மட்டும் அது எனக்கா எடுத்துக்கொள்றேன். அமல் செஞ்சா உங்களுக்கு தான், நமக்கு தான். நாம அமல் செஞ்சா நமக்கு தானே சொர்க்கம் கிடைக்கும், நமக்கு தானே அதுல பரிசு கிடைக்கும், நாம தானே அதுல ரிவார்டு அனுபவிக்க போறோம். ஆனா அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? இல்ல சியாம, இந்த நோன்பை தவிர ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியதுன்றான். எனக்கு நோன்பு எனக்கு எனக்கு அதை நான் எடுத்துக்கொள்றேன், நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். வஅன அஜ்ஸி பிஹி, நான் அதற்கு கூலி வழங்குவேன்.
மற்றதுக்கு வேற யாராவது கூலி வழங்குறாங்க? மற்ற அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்குகிறான். ஆனா இந்த நோம்புக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்காக அடியான் பசித்து இருக்கிறான், தாகித்து இருக்கிறான், ஹலாலான மனைவியை விட்டும் தூரமாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அல்லாஹ் பார்க்கிறான். என்ன தியாகம் பண்ணோம் நாங்க? இவ்வளவு பெரிய தியாகமா பண்றோம். நோம்புல நாங்க என்ன செஞ்சோம்? ஷிஃப்ட்டை மாத்தி கொண்டோமே தவிர ரொம்ப பசியோடு பட்டினியோட வாடி கிடந்து அப்படியே ஒல்லியாகி ஓம குச்சியாகியா போனோம். என்ன நடப்பு? இரவு பகல் மாறி இருக்குது, அவ்வளவுதானே. பகல்ல சாப்பிடுவதெல்லாம் இரவில் சாப்பிடுகிறோம், ஏனைய காலங்களை விட அதிகமாக சாப்பிடுகிறோம். ஆனா இறைவன் எப்படி பார்க்கிறான்? நாம் செய்கின்ற இந்த அற்பமான தியாகத்தை கூட எப்படி மகத்துவமான ஒரு தியாகமாக இறைவன் எடுத்துக்கொள்கிறான். அதுதான் இந்த கருணை நிறைந்த இறைவன். அவனுடைய பார்வையில எனக்காக வேண்டி அதை விடுறானே, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? இறைவன் அதனுடைய மகிழ்ச்சியின் காரணமாக நானே அதுக்கு கூலி வழங்குறேன்னு சொல்லி, பொதுவா நாங்க எந்த அமல் செய்தாலும் 1 முதல் 10 மடங்கு வரை அல்லாஹ் நன்மையை பதிவு செய்வான். அந்த 10லிருந்து 700 மடங்கு வரை நம்முடைய அமல்களுக்கான கூலிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எல்லா அமலுக்கும், எல்லா இபாதத்துக்கும். அதையும் தாண்டி அந்த 700 என்றெல்லாம் லிமிட் எல்லாம் கிடையாது நோம்புக்கு. அளப்பரிய அளவில், லிமிட்டே இல்லாத அளவில் அல்லாஹ் தஆலா நன்மையை வழங்குவதாக சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், நோம்பாளியை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றானாம்? லா ஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி, நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை இருக்கிறதே, அத்யபு இன்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்கி, அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாசனையை விட சிறந்ததாக இருக்கும். ஒரு நோம்பாளியை கூப்பிட்டு நல்ல பட்ட பகல் 12 மணிக்கு கொஞ்சம் ஹா என்று சொல்லுங்களேன். நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து அப்படியே மூர்ச்சிலிருந்து விருந்துருவோமா இல்லையா? சும்மாவே நோம்பில்லாத காலத்திலே அவன் வாய்க்கிட்ட போவேலாது. இதுல நோம்பு நேரத்தில் அந்த பசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் கேஸ்ட்ரிக் ஹோமோன்கள் எல்லாம் சுரந்து அவனுக்கு அப்படியே ஒமட்டி கொண்டு இருந்து பசியுடைய அந்த ஹோமோன்களுடைய பவர்ல வாயிலிருந்து ஒரு விதமான துர்வாடை வரும். இது துர்வாடை தானே. அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்திலே வாசத்துக்கு நாங்க எடுத்துக்காட்டா எதை சொல்லுவோம்? கஸ்தூரியை தானே சொல்லுவோம். கஸ்தூரி மனம் அவ்வளவு மனமாக இருக்கும், அப்படியே மனம் கமலும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கஸ்தூரி மனத்துக்கு ஒப்பாக அல்லாஹ் சொல்றான். டைரக்ட் ஆப்போசிட் ஒப்பீடு, நேருக்கு முரணை எதிர்மறையான ஒப்பீடு. துர்வாடை, ஓம் பார்வையில துர்வாடை. நான் அதை எப்படி எடுத்துக்கோ, அல்லாஹ் கருணையை பாருங்க, நான் அதை எப்படி எடுத்துக்கொள்வேன் தெரியுமா? உலகத்திலே கஸ்தூரி தான நல்ல மனம், அதை விட மனமாக நான் அதை எடுத்துக்கொள்வேன். நமக்காக வந்து நின்று பேசுறான் இறைவன், நமக்காக வக்காலத்து வாங்குகிறான். அந்த இறைவன் நம்மை இந்த நோம்பு விஷயத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறான். பாருங்க, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கின்றன, 2 சந்தோஷங்கள், என்ஜாய்மெண்ட், ஹாப்பி மூமெண்ட் 2 இருக்குமாம் நோம்பாளிக்கு. யஃப்ரஹுமா, அவன் சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். இதா அஃப்தர ஃபரிஹ, நோம்பு திறக்கும் போது மகிழ்ச்சி அடைவான். இந்த மகிழ்ச்சியை பொறுத்தளவு எங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? நோம்பு திறக்கிற நேரத்தில் எல்லாரும் அந்த கஞ்சி கோப்பையை பக்கத்தில் வச்சு கொண்டு சிரிப்பான் பாருங்க. ஒரு சிரிப்பு, கோழி கஞ்சியா அன்வான், இறைச்சி கஞ்சியா, தண்ணியை குடிக்கிறானோ இல்லையா, சில பேர் நோம்ப கஞ்சை குடிச்சு கொண்டே நோம்ப திறப்பாங்க. இந்த கஞ்சி கோப்பைக்காக வேண்டி எப்படி எல்லாம் கியூல நிற்பாங்க நம்ம மக்கள். கஞ்சி காணாதவர்களா? அந்த நோம்பு திறக்கும் போது அது தேவை. பெட்டிஸா, சம்சாவா, ரோல்ஸா, சர்பத்தா, என்ன வகை வகையா உணவுகளை வைத்துக்கொண்டு அதுல ஜெலியும் வேணும், டீயும் வேணும், கோப்பியும் வேணும், பாலும் வேணும், மோரும் வேணும் என்று எல்லாத்தையும் வச்சு என்ன அது அப்படி ஒரு மகிழ்ச்சி. உணவு தட்டுக்கள் நிறைந்த ஒரு சபை என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தானே. அது சாதாரணமான நிலை அல்ல, அதை அனுபவிக்கவும் செய்வார்கள். அப்படியே தண்ணியை குடிச்சு ஈச்சப்பழத்தை மென்று கொண்டு அப்படியே ஒவ்வொன்றா கமகமகமகண்டு அந்த மனத்தோடு சாப்பாடு உள்ள இறங்கும் போது சிரிச்சு சிரிச்சு பேசுவான் பாருங்க. இந்த மகிழ்ச்சியை நாங்கள் கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் அல்லாஹ் சொல்றான், இதை நீங்க அனுபவிக்கிறீங்களா? உலகத்தில் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஒன்று இருக்குதா? சந்தோஷம் ஒன்று இருக்குதா? இருக்குது தானே, எல்லாருக்கும் இருக்குது தானே. நோம்பு திறக்கும் போது குப்பண்ணு கூட நோம்பு திறப்போம், யாராவது இப்படியா நோம்பு திறப்போம்? இல்ல, எப்படியோ ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி வருது. அடுத்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா? வைதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, அவன் தன் இறைவனை சந்திக்கின்ற நேரத்தில் அவனுடைய நோம்பின் காரணமாக மகிழ்ச்சி அடைவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்போம். அவன் லக்கி அல்லாஹ், லிகா அல்லாஹ்,
அல்லாவின் சந்திப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தில் 110வது வசனத்துல சொல்றான், வமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார்களோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்லமல்கள் செய்யட்டும். ஃபலா யுஸ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் இறைவனுடைய வணக்கத்திலே வேறு யாரையுமே கூட்டு சேர்க்காமல் இருக்கட்டும். சிறுக்கு செய்யாம நல்லமல்கள் செய்யுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னை சந்திக்கும் பாக்கியத்தை தருவேன். நல்லா சொல்கிறான். அந்த பாக்கியம் எதுல கிடைக்குதுன்னு பாருங்க. நோம்பு பிடிச்சா லிகா அல்லாஹ், அல்லாஹ்வின் சந்திப்பு, மீட்டிங். லிகாண்டா மீட்டிங், நேரடியா அல்லாஹ்வை மீட் பண்ற பாக்கியம் கிடைக்கும். ஒரு செலிபிரிட்டி ரோட்ல போனா எத்தனை பேர் செல்ஃபி அடிக்கிறான், எத்தனை பேர் போட்டோ பிடிக்கிறான், எத்தனை பேர் ஹாய் ஹவ் ஆர் யூ என்றான், எத்தனை பேர் ஐ லைக் யூ என்றான், பார்க்கிறோமா? இந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி எவ்வளவோ மகிழ்ச்சி, சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒரு கிரிக்கெட் பிளேயரை கண்டா ஆட்டோகிராஃப், இப்போ ஆட்டோகிராஃப் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் பழைய காலம். டிஷர்ட்ல சைன் எடுப்பான், ஜெர்சியில சைன் எடுப்பான், முதுகுல சைன் எடுப்பாங்க, சந்திச்சா போட்டோ பிடிப்பாங்க. ஒரு நாட்டில் ஜனாதிபதியை சந்திச்சா எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமாக பாக்கியமா நினைக்கிறாங்க. மொத்த அண்டத்தையும் படைத்த இறைவன், மொத்த வல்லமைக்குரியவன், சாதாரண இடம் போற்றக்கூடாது. அல்லாஹ் ஹபீர், ஜீனியஸ். அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் ஒன் அண்ட் ஒன்லி ஜீனியஸ், ஹபீர். அல்லாஹு அல் அலீம், அல்லாஹ் தான் ஆல் நோயிங், எல்லா யாவற்றையும் அறிந்தவன். எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணாங்க? யாவற்றையும், அல் அலீம், யாவற்றையும் அறிந்தவனே. எல்லாம் தெரியும், தெரியாத ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட ஜீனியஸான, பவர்ஃபுல்லான, அனைத்தையும் அறிந்த சக்தி மிக்க ஒரு இறைவனை சந்திக்கிற பாக்கியம் இந்த நோம்புக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. எவ்வளவு கண்ணியமா கடக்க வேண்டிய ஒன்று, எவ்வளவு கண்ணியமா இந்த நோம்பு பிடிக்கணும். அப்படி இந்த நோம்புக்கு அல்லாஹ் அவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அதை நினைச்சு இந்த நோம்புக்குள்ள என்ன செய்யணும்? ரமலானுக்குள்ளையும் நோம்புக்குள்ளையும் நாங்கள் நுழைய வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு படிப்பினையா பெறுறோம். இன்னும் அல்லாஹ் ரமலானுக்கும் நோம்புக்கும் எப்படியெல்லாம் சிறப்பு கொடுக்கிறான்னு பாருங்க. பொதுவாக ஹஜ்ஜி கடமையானவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். யாருக்கு ஹஜ்ஜி கடமை? மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, மக்காவுக்கு சென்று வருவதற்கு சக்தி உள்ளவர்கள் மீது ஹஜ்ஜி கடமை. ஆனா உம்ரா என்பது கடமையா? இல்லை. யாராவது ஒருத்தர் வசதி இருந்தா, அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா, போயிட்டு வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடைச்சா கூட என்ன செய்யலாம்? உம்ராவை நிறைவேற்றலாம். ஆனா நீங்க ரமலான் மாதத்துல உம்ரா செஞ்சீங்கன்னு வைங்க, ரமலான் மாதத்துல உம்ரா என்ற நஃபீலான இபாதத்தை செஞ்சீங்கன்னு வைங்க, அதுக்கெல்லாம் எப்படி ஒரு பரிசை கொடுக்குறான்னு பாருங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி பெண்ணை கூட பேசுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. இதை ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், எனக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த அன்சாரி பெண்ண பேர் மறந்துருச்சுன்றாங்க, அதனால பேர் வரல. அவங்க சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி இம்ராத்தின் மினல் அன்சார், அன்சார் பெண் ஒருவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கேட்குறாங்க, பேசுறாங்க. சம்மாஹா இப்னு அப்பாஸி ஃபனசீது, அந்த பெண்ணுடைய பேரை இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் நான் மறந்து விட்டேன். மா மனஅகி அன் தஹுஜ்ஜீன மஅனா, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்க எங்களோட ஹஜ்ஜி செய்யாமல் இருப்பதற்கு எது உங்களுக்கு தடையாக இருந்தது என்று கேட்குறாங்க அந்த பெண்மணியிடம். என்ன மக்கால உள்ள மதீனால உள்ளவங்களுக்கு, நீ அன்சாரி பெண் தானே, மக்கால போயிட்டு ஹஜ்ஜி செஞ்சு வரதுக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஏற்பாடுகள் செஞ்சா போதும். ஒரு ஒட்டகம் இருந்தா, அந்த ஒட்டகத்துக்கு தேவையான தண்ணீர் இருந்தா, ஹஜ்ஜிக்கு அந்த பயணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான உணவு இருந்தா போதும். அவங்களுக்கு அதுதானே சக்தி, அவங்களோட சக்தி அது. நம்ம நாட்டில் தானே ஹஜ்ஜி கமிட்டியை போட்டு லட்சக்கணக்கில் நம்ம கிட்ட சுரண்டி எடுக்கலாம். அதுல வேற இப்ப ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தா அமானா வங்கியில டிபாசிட் வைக்கணுமா? நம்ம ஆக்கள் செய்யற கூத்த பாருங்க. அது சரியா பைனான்ஸா பிழையா பைனான்ஸா சர்ச்சை இருக்குது சமூகத்துல. இதுல வேற அதை திணைக்களம் கையில் எடுத்து அதை ஒரு சட்டமாக்கி எல்லாரும் டிபாசிட் வைங்கடா. ஏன்னா நாங்க காபத்துள்ளாக்கு டிபாசிட் கொடுக்கணுமா? அங்க மக்காக்கு டிபாசிட் கொடுக்கணும். சென்ட்ரல் பேங்க்ல கடன் கேட்டு பார்த்தோம், தரமாட்டேன்டாங்க. நிறைய பேங்க் அமானாவும் செலிங்கோவும் இன்னும் எதுலயே போட்டு கேட்டோம்.
இவங்க தான் ஓகே பண்ணாங்க, அதனால தான் நாங்க. என்னடா கதை விடுறீங்க? ஆதிகளுக்கிட்ட காசு எடுத்து அது அமானா பேங்க்ல போட்டா தான் அவனுக்கு போகுமா? உங்களோட டிபார்ட்மெண்ட் ஊடாக அரசாங்கம் ஊடாக அனுப்ப முடியாதா? அது ஒரு தனி சமாச்சாரம் என்று வைங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சாதாரண நிலையில போயிட்டு வரலாம், ஏன் ஹஜ்ஜிக்கு வரல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, காலத் கானலனா நாலிஹுன் ஃபரகிபஹு அபூ ஃபுலானின் வபனுஹு லிஸௌஜிஹா வபனிஹா. அவங்க என்ன செஞ்சாங்க, என்னுடைய கணவனுடைய பிள்ளையும் எங்களுக்கு 2 ஒட்டகம் இருந்துச்சு நீர் பாய்ச்சுவதற்காக, அதுல ஒரு ஒட்டகத்தை எடுத்து போயிட்டாங்க. ஆனா வதரக மாலிஹன் நவ்வஹு அலைஹி, எங்களுக்கு ஒரே ஒரு ஒட்டகத்தை நீர் பாய்ச்சுவதற்காக விட்டு சென்று விட்டார்கள். அப்ப நாங்க என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு ஹஜ் செய்வதற்கு செல்வதற்கு வசதி இல்லாம இருக்குது, ஒட்டகம் ஒன்றுதான் இருக்குது, அதை வச்சு தண்ணீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா கான ரமலானு, அப்படியா இந்த ரமலான் மாதத்துல, ரமலான் மாதம் அதுல நீங்க ஃபைதா கான ரமலானு இஅ்தமரீஹி ஃபீஹி, அதிலே நீங்கள் உம்ரா செய்தீர்கள் என்று சொன்னா ஃபைன்ன உம்ரத்தன் ஃபீ ரமலான ஹஜ்ஜத்தன், நீங்க ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய உம்ரா என்பது ஹஜ்ஜுக்கு நிகரானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உம்ரா எங்க இருக்கு, ஹஜ் எங்க இருக்குது? ரமலான்ல நீங்க உம்ரா செய்தாலும் ஹஜ்ஜுக்கு நிகரானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா கடமையான ஹஜ்ஜெல்லாம் நிறைவேறாததுக்காக ஹஜ்ஜில கிடைக்கிற நன்மை ரமலானில் செய்கின்ற உம்ராவில் உங்களுக்கு கிடைக்கும். ரமலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல கொண்டு போய் வைக்கிறத பார்க்கிறோம். சஹீஹ் புகாரில 1782வது ஹதீஸ். அது மட்டுமா, இந்த ரமலான்ல 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள், இப்ப மாதம் என்று வந்தால் ஒரு மாத காலம் நாங்க நோன்பு நோட்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது சாதாரண நோன்பு இல்ல. எப்படி நாங்க எடுத்துக்கொள்வோமா? மன் ஸாம ரமலான சும்ம அத்பஅு சித்தம் மின் ஸவ்வாலி, ரமலான் மாதத்தில் ஒருவர் நோன்பு நோற்று ஸவ்வால் மாதத்தில் 6 நோன்பு பிடிச்சா கான கசியாமி தஹ்ரி, அவர் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவர் போன்றவராவார். ரமலான்ல ஒரு மாதம், ஒன்றுக்கு 10 நன்மை, ஒன்றுக்கு 10 நன்மை என்று சொன்னா ஒரு 10 மாசம் என்று ஆகிரும். அங்க ஸவ்வால்ல 6, ஒன்றுக்கு 10 நன்மை, 6 10 சொன்னா 62 மாசம் என்று ஆகிரும். ஒரு வருட காலம் என்று வரும். ரமலான்ல நோபுக்கு நன்மை ஒன்றுக்கு 10 மட்டுமா? 10 முதல் எத்தனை வரைக்கும் சாதாரண நாட்கள்ல போகும்? 700 மடங்கு வரை போகும். ரமலான்ல அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அது நானே பார்த்துக் கொள்றேன்டா. அதனால இந்த கணக்கு எப்படி நிக்குது? கான கசியாமி தஹ்ரி, அவன் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவன் போன்றவனாவான். சுப்ஹானல்லாஹ். இந்த காலம் முழுக்கெல்லாம் எங்களுக்கு நோன்பு நோட்க கிடைக்குமா? எங்கட வயசு 50 வயசு, 50 வருடம், 50 வருட நாட்கள் நான் நோன்பு நோட்டு இருக்கிறேன் யாருக்கு சொல்லலுமா? 50 வருடத்துக்குரிய நாட்களில் நான் நோன்பு நோட்டு, யாரும் நோன்பு நோட்டு இருக்க மாட்டேன். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமலான்ல தர்றான். ரமலானை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா இந்த ரமலான்ல வேண்டுமென்றே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இறக்க வச்சு அதுல லைலத்துல் கத்ரை ஏற்படுத்துறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, இது மகத்துவமான கண்ணியமான ஒரு இரவிலே குர்ஆனை இறக்கினோம். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் கிட்டத்தட்ட 83.3 வருடங்களுக்கு ஒப்பான ஒரு இரவு தான் லைலத்துல் தானே. லைலத்துல் இரவு, அதாவது மக்ரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரை காட்டும் வரக்கூடிய கிட்டத்தட்ட 10 மணித்தியால நேரம் என்பது 83.3 வருடங்களுக்கு நிகரானது. எங்களோட வாழ்க்கையில 83 வருஷம் நாங்க வாழ்வோமா? சான்ஸ் இருக்குதா? இல்ல. முன் சென்ற சமூகங்கள் 1000 வருஷம் அடிச்சவங்க இருக்கிறாங்க, 900 வருஷம் அடிச்சவங்க இருக்கிறாங்க, 800 700. நமக்கு நம்ம 10 ரமலான்ல லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருந்தோம் வைங்க, எங்களுக்கு எத்தனை வருஷம் இபாதத் செஞ்ச நன்மை கிடைக்கும்? 833 வருடங்கள் இபாதத் செய்த நன்மை கிடைக்கும். எத்தனை ஆங்கிள் அல்லாஹ் தர்றான்னு பாருங்க, எத்தனை கோணங்கள்ல தர்றான்னு பாருங்க. இதுவும் சாதாரணமானது கிடையாது. தனஸ்ஸலுல் மலாயிகா,
அந்த லைலத்துல் கத்ரிலே வானவர்கள் இறங்குவார்கள். வர்ரூஹு ஃபீஹா, ரூஹுல் ஜிப்ரீலும் இறங்குவார். வானவர்களின் தலைவர், அல்லாஹ்வுக்கு நம்பிக்கையானவன், பலசாலியான வானவர், 600 ரெக்கைகளை கொண்ட பிரம்மாண்டமான வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கன்ஃபார்மா பூமிக்கு இறங்குவாங்க. அந்த நாள்ல கற்பனை, அதெல்லாம் அல்லாஹ்வோட வார்த்தை இல்லையா? இறங்கினா என்ன நடக்குமா? பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வோட கட்டளைகளோடு இறங்குவார்கள். மின் குல்லி அம்ரின், ஒவ்வொரு காரியத்துடன் இறங்குவார்கள். எவனுக்கு என்ன நடக்கணும், என்ன ஆகணும் என்ற டீடைல் ரிப்போர்ட்டோட இறங்குவாங்க. அடுத்த கட்டம் வாழ்வியல் மாற்றம் லைலத்துல் கத்ரிலே தீர்மானிக்கப்படுகிறது. சலாம், சலாமும் இறங்கும். அமைதி, எல்லா உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கணும். அமைதி கிடைக்குதா? மச்சான் தௌபா உண்டு கேட்டார், மச்சான் எங்கட அசுர சூப்பிரி தௌபா உண்டு மச்சான் என்றுவார். ஜாதி அமைதி எங்கட. இருட்டு திக்ர் மாதிரி இருட்டு தௌபா போடுவாங்க லைலத்துல் கத்ர்ல. போட்டு யா அல்லாஹ், இறைவா நாங்கள் இருட்டிலே செய்த பாவம், பொடியமாக கூசி அடே பாருங்க நாங்கள் செஞ்ச பாவத்தை மௌலவியே சொல்றாரு. வெளிச்சத்திலே செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம், தெரியாத செய்த பாவம், நேற்று செய்த பாவம், இன்று செய்கின்ற நாளை செய்ய போற பாவம், திருந்துற ஐடியாவே இல்லை. அட்வான்ஸா கேட்கறது. இன்னைக்கு தௌபா கேட்டாலும் நாளைக்கு கொள்ளை அடிக்க தான் போறோம். மன்னிச்சிரு இறைவா என்ற மாதிரி ஒரு ஸ்டைல தௌபா ஸ்டைலோட வச்சிருக்கிறாங்க. இந்த தௌபால இருந்து வெளியே வந்தோடனே எந்த பேசுவான்? சாப்பாடை பத்தி பேசுவான். இந்த தௌபால நடக்கிற இந்த கூத்துக்களை பத்தி பேசுவான். எனக்கு நான் சரியான தூக்கம் போச்சுடா, மௌலவி என்னென்னமோ ஒத்த 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 என்று ஒளறினாரு, ஒண்ணுமே விளங்கல்ல எனக்கு என்றுவான். இல்லையா? இப்படியா? சலாம், அமைதி இறங்க வேண்டும். ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் உதயம் வரைக்கும், சுபஹ் நேரம் வரைக்கும் அது மக்கள் மத்தியிலே பரவிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல தர்றான். அது மட்டுமா? நீங்களும் நானும் அறியாமலேயே இபாதத் செய்யறதுக்கு துணிகின்ற ஒரு மாதம் தான் இந்த மாதம், இல்லையா? சாதாரண நாட்கள்ல எச்சி புழுங்கிறது எல்லாத்தையும் யோசிப்போமா? நோம்பு நாள்ல சளி வந்துச்சான், சளி புழுங்கலாமா, ஏலவா துப்பணுமா? துப்புறதா இருந்தாலும் வேறு நாட்கள்ல நாங்கள் சாலைகளில் பயணம் செய்கின்ற நேரத்தில் காரி வந்துச்சு, ஒரு டீசென்ட் இல்ல, டிசிப்ளின் இல்ல, பக்கத்துல யார் இருக்கிறான்னு பாக்குறது இல்ல. பஸ் கண்டக்டர் வெத்தலைய துப்புவான் கார்ல இருக்கிறவன் முகத்துக்கு, பைக்ல இருக்கிறவன் ஹெல்மெட்டுக்கு. என்ன இந்த டைம்ல எப்படி இருப்பாங்க? சரி, ஒரு காரி வந்தாலும் துப்பும் போது ஒரு பக்குவம், குளிக்கும் போது ஒரு பக்குவம். அப்படி பாருங்களேன், அந்த மாடல் அப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். இதுல மிகப்பெரிய சேஞ்சிங் என்ன தெரியுமா? வளமையா தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களா, நாங்க தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களா, இரவு தொழுகையை பேணி தொழக்கூடியவங்களா, அது மச்சான் அந்த டைமுக்கு எழுப்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 4:30 மணி அப்போதான்டா எனக்கு தூக்கமே போக ஸ்டார்ட் ஆகும். நைட்டு அடிச்சு அடிச்சு போனை பார்த்து பார்த்து அந்த நேரம் தான் தூக்கமே ஆரம்பிக்கும். அந்த டைம் சரி வராது, எழுப்ப முடியாதுன்னுவாங்க. ஆனா ரமலான் என்று வந்து விட்டால் எப்படி ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்து நிக்கிறோம். கியாமுல் லைல் வந்து இரவு 2 மணிக்கு அறிவிச்சாலும் தூக்கம் முழிச்சு வந்து தொழுறோம். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரமலான்ல தரான். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமலான் மாதத்துல நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் நம்பிக்கையுடனும் யார் இரவு நேரத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. இதெல்லாம் மற்ற காலங்களில் மன்னிக்கப்படாதா? மன்னிக்கப்படுது. ஆனா இதுல தூண்டுதல், அந்த ரமலானின் தூண்டுதல் என்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வைக்கிறான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானன் நபியு இதா தஹலல் அஷ்ரு, கடைசி 10 நாள் வந்து சென்று வைங்க, ரசூல் என்ன செய்வாங்க? சத்த மிஸரஹு, அந்த கடைசி 10 நாட்கள்ல இல்லறத்தை துறந்து விடுவார்கள். மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வார்கள். ரமலான்ல இரவு நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபடலாம், ரசூல் அந்த கடைசி 10ல ஒதுங்கிக் கொள்வார்கள். வா அஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். வா ஐகவா அஹ்லஹு, தனது குடும்பத்தாரை தொழுகைக்காக எழுப்பி விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வும் ரமலான்ல பிரத்யேகமாக இரவு உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த பணியை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இரவு தொழுகைக்கான முக்கியத்துவம் தானே இது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர்? சாதாரண ஒரு நபித்தோழரா?
சுன்னாவை அணுவளவாக பேணக்கூடிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் ஒரு கனவு காண்றாரு. என்ன காண்றாரு? தான் நரகத்துக்கு இரு வானவர்கள் மூலம் அழைத்து செல்லப்பட போவதாக கனவு காண்றாரு. அவர் அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க தன்னுடைய சகோதரி கிட்ட, இந்த கனவை பத்தி ரசூலா கிட்ட சொல்லி கொஞ்சம் விளக்கம் கேட்டுவாங்க, எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவங்க கேட்கிறாங்க. ரசூலா என்ன சொல்றாங்க? அப்துல்லா நல்ல பொடியன்தான், நல்ல இளைஞன் தான், ஆனா அவர் இரவு தொழுகை மட்டும் பேணினார் என்று வைங்க, இந்த மாதிரி நடக்காது, அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து பாதுகாப்பான். நபி தோழர்களே, இரவு தொழுகையை தொழுதுதான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய நிலைக்கு போறாங்கடா. உங்களோட ஏண்ட நிலைமை எது? இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லாஹ் தஆலா ஆன்மீக பயிற்சியாக இந்த ரமலான்ல நம் மீது கருணை கொண்ட காரணத்தினால் நமக்கு இலகுவான முறையில் தருகிறார். வேற நாட்கள் எங்களுக்கு பிஸி இல்லையா? ரமலான்ல உள்ள பிஸி வேற நாட்கள்ல உள்ள பிஸி தானே ரமலான்ல இருக்குது. நாளைக்கு வேலைக்கு போகணும் என்றது இல்லையா? நாளைக்கு எங்களோட பணிகளை செய்யணும் என்றது இல்லையா? ஆனா இறைவனுக்காக நினைத்து நாங்கள் இந்த பணிகளில் தொழுகைகளில் ஈடுபடுவதற்கு காரணம் அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்முடைய உள்ளத்தை விரிவுபடுத்துகிறான். அது மட்டுமல்ல, நல்ல ஞாபகத்தில் வைங்க, ரமலான்ல சரியா எல்லாத்தையும் செய்வீங்க, ஒன்றுல மட்டும் கோட்டை விட்டு கொண்டே இருப்பீங்க. குறிப்பாக அந்த சஹருடைய நேரம். இந்த சஹருடைய நேரம் என்பது உண்ணுவதற்கு பருகுவதற்குரிய ஒரு நேரமாக நாங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். சஹர் நேரத்தில் தஸஹரு ரசூலா சொல்றாங்க, சஹர் செய்யுங்கள், ஃபைன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, சஹர்ல பரக்கத் இருக்குது, சஹர் செய்ய சொன்னாங்க. ஆனா சஹர் நேரம் முழுவதுமே சஹர் செஞ்சு கொண்டு இருக்கிறதா? சஹருடைய நேரத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தாரியாத்துல 51வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல, வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களை கொண்டு, வபில் அஸ்ஹாரி ஹும், சஹர் நேரங்களை கொண்டு, கொண்டா இல்லாமக்கி இல்ல, இந்த சஹர் நேரம் மூலமாக மூமின்கள் என்ன செய்வார்கள்? யஸ்தக்ஃபிரூன், இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள். பாவம் மன்னிப்பு தேடுவதற்கான மிக மிக வலியுறுத்தப்பட்ட நேரம் சஹருடைய நேரம். இதே 3வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நல்லடியார்கள் வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர்களை கொண்டு சஹர் நேரத்தை பயன்படுத்தி இஸ்திக்ஃபாரில் மூழ்கியவர்களாக இருப்பார்கள். அப்ப நீங்க சஹர தாமதமாக தான் செய்ய சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு 5 மணிக்கு சுபஹுடைய பாங்கண்டா, நீங்க ஒரு 4:45க்கு சஹர் செஞ்சாலும் போதும், 4:30க்கு சஹர் செஞ்சாலும் போதும். கூடுதலான நேரம் எதுல நிக்கணும்? நீங்க இஸ்திக்ஃபார்ல இருக்கணும். ஏன் காரணம்? அல்லாஹ் அந்த நேரத்தில் அடிவானத்துக்கு இறங்குகிறான். யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுஸல் லைலில் ஆகிர், இரவில் 3ல் கடைசி ஒரு பகுதி மாத்திரம் மீதம் இருக்கக்கூடிய இந்த சஹருடைய நேரத்திலே மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த இறைவன் உலகத்தின் அடிவானத்திற்கு இறங்குகிறான். இதை மட்டும் நாங்க தஅவீல் செய்வோம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்குதுண்டு. அல்லாஹ்வுடைய இறக்கம் எப்படி? அல்லாஹ் எப்படி இறங்குறானாம்? அல்லாஹ்வுடைய அருள் மூலம் இறங்குறான்னு நாங்க விளக்கம் சொல்றோம். நமக்கு தேவையான மேட்டர் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், மன் யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, என்னிடம் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் அளிப்பேன். மை யஸ்அலுனி ஃபஅஊதியஹு, யார் என்னிடம் கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு, யார் என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன். துஆ கபூலாவது இல்ல, துஆ கபூலாவது இல்லைன்னு நிறைய பேருக்கு உள்ளத்துல ஒரு ஆதங்கம். தஹஜ்ஜத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சஹருடைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், கோரிக்கைகளை முன்வையுங்கள், இஸ்திக்ஃபார்களை முன்வையுங்கள். அந்த இறைவன் உங்களுக்காக இறங்கி வர்றதுக்கு காத்திருக்கிறார். இவன் சஹருடைய நேரத்தில் தயிரை கொண்டு வா, தேத்தண்ணியை கொண்டு வா, வாழைப்பழத்தை கொண்டு வா, இன்னைக்கு சீனி வாழைப்பழம் புளி வாழைப்பழம் வாங்கலையா, இத்தனை டயலாக். கோப்பியை கொண்டு வா, சோறு போதா, எந்த நாளும் பிரியாணி சஹருக்கு தின்னலாம், நாளைக்கு 5 அடி என்ன 6 அடி சீரு வேணும், 6 அடி சீரும் 7 அடி சீரும் 5 அடி சீரும் என்று எல்லாம் அடிக்கணக்கில் தான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க.
சஹர சரியா பயன்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, இந்த ரமலான் மாதத்துல பாவம் மன்னிப்பு அதிகமாக நாங்கள் தேட வேண்டும் என்பது குறிப்பா லைலத்துல் கத்ர்ல அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று மன்னிப்பு கேட்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்டோட முடிச்சு கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான்ல அதிகமா அல் குர்ஆனுடன் தொடர்பில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை மீட்டுவதற்காக, அதுவரைக்கும் அருளப்பட்ட வசனங்களை மீட்டுவதற்காக ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவிலும் வருவார்கள். ரசூலா சொல்றாங்க, ரசூலா பத்தி கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே அதிகம் வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளலாக இருந்தார்கள். வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான ஈன யல்காஹு ஜிப்ரீல், அதுவும் ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலா சந்திக்கின்ற நேரத்தில் இன்னும் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது பாயிண்ட கவனிங்க. ஏற்கனவே ரசூலோட குவாலிட்டி அதிகமாக கொடுப்பாங்க, ரமலான்ல அதிகம் கொடுப்பார்கள். காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட மீட்டிங் நடக்கும், கேதரிங் நடக்கும். எதுக்கு? குர்ஆன. வகான யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்க. ஃபயுதாரிசுல் குர்ஆன, குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒழுங்கா ஓத சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். ஓதுறதுல முன்ன பின்னாமின்னு அதை திருத்தி கொடுப்பாங்க. இதுதான் வரிசை என்றுவாங்க. இந்த வரிசையில இப்படிதான் குர்ஆனை கம்ப்ளீட் பண்ணணும் என்றுவாங்க. இது எல்லாமே டீச்சிங் நடக்குது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இறை தூதர் அங்க அல்லாஹ்ட கட்டளை சாதாரணமா போற மாதிரி ஆக்காம அந்த டெக்னிக்கை பாருங்களேன். ஒவ்வொரு வருடமும் அப்டேட் எப்படி நடக்குது, அந்த பணிகள் எப்படி நடக்குதுன்ற அப்டேட் பாடம் நடக்குதா இல்லையா, அப்டேட் கொடுக்குறாங்க. ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மிர் ரீஹில் முர்சலா, இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயல் காற்றை விட வேகமாக ரமலானில் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முக்கியமான ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரில 6வது ஹதீஸ். ரமலான்ல குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், குர்ஆன் வசனங்களை அதிகமாக மனனம் செய்ய வேண்டும், குர்ஆனிலே தர்த்தீபுகளை ஏற்படுத்தி தர்த்தீலான முறையில் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை இறைவன் நமக்கு தந்தருள் புரிந்த காரணத்தினால் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஏழை மக்களுக்கு அதிகமாக தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக குர்ஆனையை கற்றுக் கொடுக்கும் ஒரு தளத்துக்கு நீங்க உதவி செஞ்சீங்கடா, குர்ஆனையை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால், குர்ஆனையை பரப்புவதற்காக நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால், குர்ஆனை மக்கள் மயப்படுத்துவதற்காக நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால், அது எப்படி பெரிய ஒரு மகத்துவமான ஒரு பணியாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள். நாம் சிலோன் தௌஹீத் ஜமாத், ரமலான்ல தர்மத்தை கொண்டாந்து ஜமாத்துக்கு மிக்ஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நாட்டிலே நாலா திசைகளிலும் இஸ்லாத்தை தூய்மையான முறையில் எந்த மொழியிலும், இலங்கையில் பிரதான மொழிகளான தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இந்த தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடிய மார்க்க அறிவும் சக்தியும் கொண்ட ஒரே அமைப்பு இந்த சிலோன் தௌஹீத் ஜமாத் மாத்திரம்தான். எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் என்று. முஸ்லிம் அல்லாத மக்களை அழைத்து நேரடியாக அவர்களுடைய மொழிகளால் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தி இந்த தாவாவை நிலைநாட்டுபவர்கள் யார்? முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? அந்த குர்ஆனை இலகுவான மொழியில் மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் மொழிபெயர்த்தவர்கள் யார்? இந்த குர்ஆனை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? இஸ்லாத்துக்கு எதிரான எந்த சவால் வந்தாலும் அதை நேருக்கு நின்று முகம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் யார்? இஸ்லாத்துக்குள்ளே இருந்து அசத்திய கொள்கையை முன்வைக்கின்ற நேரத்தில் அதை முறியடிக்கக்கூடிய திராணி உள்ளவர்கள் யார்? ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுடைய தொடர்பே இல்லாமல், உள்நாட்டு மக்கள், வெளிநாட்டில் நம் இலங்கையை சேர்ந்த மக்களுடைய நிதிகளால் அனைத்து மக்களுக்கும் சமூக பணியாற்றக்கூடிய அந்த மக்கள் யார்? அனைத்து உரிமை பிரச்சனைகள் வரும்போது எந்த சவால் வந்தாலும் பின்னங்கால் பின்னரில் பட ஓடுகின்ற தலைமைத்துவங்களுக்கு முன்னாடி
அச்சுறுத்தலாக சவாலாக நின்று எல்லா விமர்சனங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து சென்றவர்கள் யார்? சிலோன் தௌஹீத் ஜமாத் இல்லையா? இந்த ஜமாத்துக்கு ஒரு தலைமையகத்தை உருவாக்க வேண்டுமா இல்லையா? ஒரு தலைமை பீடத்தை நாங்கள் சொந்தமாக எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும். வாடகை கட்டி கொண்டுதான் இருக்கிறோம். தர்மம் செய்ய நினைத்தால் இந்த ரமலானில் புயல் காற்றை விட வேகமாக இந்த ஜமாத் தலைமையகத்தை கொள்வனவு செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். 7 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறார் ஆஃபர். மக்கள் நினைத்தால் 2 நாள் இது முடிஞ்சிடும். சாதாரணமாக இதை நாங்கள் வசூல் பண்ணிடலாம். இதை கொண்டு போயிட்டு இந்த கட்டிடத்தை வாங்கிடலாம். ஆனா நினைக்கணும், நினைக்கிறதுக்குரிய மாதமாக இந்த ரமலானை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் எப்படியாவது நாங்கள் இந்த தலைமையகத்தை சொந்த இடமாக நாங்கள் வாங்கி அல்லாஹ்வின் அருளால் தொடர்ச்சியாக இந்த பணிகளை இலங்கை பூராக மாத்திரமல்ல சர்வதேச மொழி ஆங்கில மொழியிலும் உலகம் பூராகவும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமையகமாக இந்த தலைமையகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு இன்ஷா அல்லாஹ் பயணிப்போம். அதுக்கான நிதி உதவிகள் இந்த ரமலான் முழுவதும் நாங்கள் வசூல் செய்கிறோம். உங்களுடைய பொருளாதார உதவிகளை இந்த ஜமாத்திற்கு தாராளமாக அள்ளி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல இறுதியில இஅ்திகாஃப் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க எப்படியாவது ஒரு முயற்சி செஞ்சு இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு யார் விரும்புறீங்களோ கடைசி 10 நாளும் இருக்கணும். பெருநாள் பெற கண்டபுறம் போக இயலும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை இன்ஷா அல்லாஹ் செஞ்சு தருவோம். நீங்களும் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு யார் விரும்புறீங்களோ அது முறைப்படி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மின் ரமலான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இபாதத்தை நிறைய பேர் செய்யறது இல்லை. ஏண்டா ரமலான்ல கடைசி 10 நாள்ல தான் ஃபேமிலியில ட்ரெஸ் பர்ச்சேசிங் நடக்கும். டெக்ஸ்டைல்ல தான் இருப்பாங்க, எல்லாரும் ஷாப்பிங்ல தான் இருப்பாங்க, வட்லாப்பம் சூட்டுறதுல தான் இருப்பாங்க. நன்மையை அள்ளி கொள்றதுல இல்ல. இந்த நன்மையை நமக்கு ரமலான் தருகிறது. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த ரமலானை சரியான முறையில் கண்ணியப்படுத்தி இந்த ரமலானில் நாங்களும் இறைவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதோட சேர்த்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த ரமலான் தொடர் உரை